ஜூன் 16 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 38 முதல் 42 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலைவரை கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தவறுகள் நடந்தால் நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது மனித மனதின் ஆழத்தில் பதிந்திருக்கின்ற ஒரு செய்தி. நாம் கட்டாயப்படுத்தப்படாமல் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால், நாம் நமக்காக நீதி என்ன என்பதில் கவனமாக இருக்கின்றோம். நம்மை புண்படுத்துபவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை பற்றி சிறிதும் வருத்தப்படாமல் தங்கள் பாவங்களை நிராகரிப்பது மோசமான நிகழ்வாக மாறிவிடுகின்றது. தங்கள் முட்டாள்தனமான செயல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதுதான் சிறந்த செயலாக இருக்க முடியும். நமக்கெதிராக பாவம் செய்பவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர்களை மன்னிப்பது எளிதான ஒன்றாக மாறிவிடுகிறது. இருப்பினும் நமக்கெதிராக செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தாதவர்களுக்கு நாம் எவ்வாறு பதிலளிப்பது? நாம் எப்படி மற்றவர்களை மன்னிப்பது? நாம் எவ்வளவு நீடிய பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இறை வார்த்தை இன்று தெளிவாக பதில் தருகின்றது. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கெதிராக பாவம் செய்திருந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் என கேட்கின்றார். அதற்கு இயேசு அவரிடம் 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எத்தனை முறை என்றாலும் நாம் மன்னிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதே அதன் பொருள். அதே நேரத்தில் அன்பு செய்வதையும் மன்னிப்பதையும் தேர்ந்தெடுப்பது பாவத்தை அங்கீகரிக்கவோ அல்லது நியாயப்படுத்தவோ அல்ல என்பதை இறை வார்த்தை தெளிவுபடுத்துகின்றது. ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் அனைவரின் பார்வையிலும் கண்ணியமானதை செய்ய சிந்தியுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஒருபோதும் பழி வாங்க வேண்டாம். ஆனால் அதை கடவுளின் கோபத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பழி வாங்குவது என்னுடையது, நான் திருப்பி செலுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இது நமக்குச் சொல்வது. முறையான நீதிக்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள பழிவாங்கும் சட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு அதை ஆமோதிக்கின்றார். ஆனால் மனிதன் தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு இதை பயன்படுத்துவதை இயேசு அறிந்திருந்ததால் நல்லிணக்கத்தின் ஒரு முறையாக பழிவாங்குவதை விட அன்பையும் மன்னிப்பையும் தேர்வு செய்யுங்கள் என்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மையும் ஊக்குவிக்கின்றார். எனவே அன்பையும் மன்னிப்பையும் நாமும் நமதாக்கிக் கொள்வோம். எத்தகைய இழப்பையும் அன்பால் மட்டுமே இழப்பீடு செய்ய முடியும் என்பதை இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்றார். அன்பாக இருக்கும் கடவுளும் அதையே நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார். அதையே நமது வாழ்வின் பாடமாக ஏற்று நல்லிணக்கத்தின் உறவாகிய அன்பையும் மன்னிப்பையும் இன்று நாம் நமது வாழ்வில் செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம்.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்கள் இறை நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் ஆழப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. தூய ஆவியாரின் கொடைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அன்பின் செயல் வடிவங்களை எங்களுள் செயல்படுத்துகின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமது வார்த்தைக்கு ஏற்ப அன்பினாலும் மன்னிப்பினாலும் நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை வெல்ல நீரே எங்களுக்கு வரமருள வேண்டும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.